சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக மக்களின் நன்மைக்காக பல்வேறு அதிரடிகளை தமிழக அரசு செய்து தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்கள் சீராக கிடைக்கவும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அந்த வகையில் இப்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் ரேஷன்தாரர்களுக்கு மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் மாதம் மாதம் வழங்கப்பட்டு வருகின்றன. அதேபோல குடும்ப அட்டைதாரர்களின் நடைமுறை சிக்கல்களை தீர்த்து அவர்களின் குறைகளையும் போக்கி வருகிறது. எனினும் ரேஷன் அரிசி கடத்தல்களை மட்டும் இன்னமும் ஒழிக்க முடியாமல் உள்ளது. ரேஷன் அரிசியை கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என அண்டை மாநிலங்களுக்கு கடத்துவது தொடர்ந்தவாறே இருக்கிறது. தமிழக எல்லைகளில் இதற்கென்றே இருக்கும் புரோக்கர்கள் ரேஷன் அரிசியை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்று விடுவதாக தெரிகிறது. இதுபோன்ற புரோக்கர்களால் அட்டைதாரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரிசி, பருப்பு முறையாக கிடைக்காமல் போய்விடுகிறது. அதனால்தான் ரேஷன் அரிசி கடத்தலை தடுப்பதற்காகவே தமிழகம் முழுவதும் போலீசார் தீவிர நடவடிக்கை கையில் எடுத்துள்ளனர். சமீபத்தில் கூட திருவிடைமருதூர் போலீசார் ஒரு குடோனுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியிலிருந்து ரேஷன் அரிசியை மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்தனர். ஆவணியாபுரம் மதினா தெருவை சேர்ந்த முகமது பைசல் என்பவர் சொந்தமாக இருந்த பகுதியில் மில் வைத்திருக்கிறார். இங்கு இட்லி மாவு மொத்தமாக அரைத்து கடைகளுக்கு விநியோகம் செய்து வருகிறார். அதாவது ரேஷன் அரிசியை மொத்தமாக பிளாக்கில் வாங்கி விற்று காசாக்கி அதில் இட்லி மாவு அரவை மில் ஒன்றை சொந்தமாக தொடங்கி நடத்தி வந்திருப்பது தெரிய வந்தது. இப்போது தூத்துக்குடியிலும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ரேஷன் அரிசி கார்டு வைத்துள்ள பொதுமக்களிடம் இருந்து ரேஷன் அரிசியை வாங்கி அவற்றை கேரளாவுக்கு கடத்தும் செயல் அதிகரித்தபடியே உள்ளது. இன்னும் சிலர் ரேஷன் அரிசியாக கடத்துவதற்கு பதில் அதனை அரிசி ஆன்லைனுக்கு அனுப்பி பாலிஷ் செய்து அந்தந்த அரிசி ஆலைகளின் பெயரிலேயே உயர்த்த அரிசியாக கூடுதல் விலைக்கு விற்பனை செய்கிறார்களாம். மேலும் சிலர் ரேஷன் அரிசியை மாவாக அரைத்து அரை கிலோ, 1 கிலோ பாக்கெட்களாக பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலியாக விற்பனை செய்து வருகின்றனர். பலரது நிறுவனங்களின் பெயரிலேயே இட்லி மாவு பாக்கெட் விற்கப்படுவதால் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராமல் இருந்துள்ளது. கடந்த வாரம் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையம் பகுதிக்கு உட்பட்ட இனமணியாச்சி ஊராட்சி அத்தைக்கொண்டான் பகுதியில் ஒரு வீட்டில் ரேஷன் அரிசி மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக கோவில்பட்டி தனிப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் அங்கு சென்று விரைந்து சோதனை மேற்கொண்டார்கள். அப்போது தலா 50 கிலோ எடை கொண்ட 13 மூட்டை ரேஷன் அரிசி மாவும், தலா 50 கிலோ எடை கொண்ட 3 மூட்டை ரேஷன் அரிசியும் அங்கு இருப்பதை கண்டு அதிர்ந்த போலீசார் அத்தனையும் பறிமுதல் செய்தனர். இவற்றை பதுக்கி வைத்து இருந்த அத்தைக்கொண்டானை சேர்ந்த ராமமூர்த்தி, முருகன் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 2 பைக்குகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். எனினும் மீண்டும் இதுபோன்றே புகார்கள் தொடர்ந்து போலீசாருக்கு வந்தது. இதையடுத்துதான் ரேஷன் அரிசியை விற்பனை செய்பவர்களின் குடும்ப அட்டை பறிமுதல் செய்யப்படும் என்று தூத்துக்குடி எஸ்.பி. ஆல்பர்ட் ஜான் கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இது தொடர்பாக எஸ்.பி. சொல்லும்போது, ரேஷன் கடைகளில் இருந்து பொதுமக்கள் ரேஷன் அரிசியை வாங்கி அதை வீட்டில் பதுக்கி வைத்து ரேஷன் அரிசியை கடத்தும் நபர்களுக்கு விற்பனை செய்வதாக மாவட்ட காவல்துறையினருக்கு தகவல் தெரிய வந்துள்ளது. எனவே ரேஷன் அரிசியை வீட்டில் பதுக்கி வைத்து கடத்தலில் ஈடுபடும் நபர்களிடம் விற்பனை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் அவர்களது குடும்ப அட்டை பறிமுதல் செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். போலீசாரின் இந்த உத்தரவை அடுத்து ரேஷன் அரிசி கடத்தல்
ஓரளவு கட்டுக்குள் வரும் என்று நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு வெறும் 450 சிலிண்டர் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நம் நாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு குறைந்த விலையில் ரேஷன் உதவிகள் வழங்கப்படுகிறது. இதற்காக இந்திய அரசு மக்களுக்கு ரேஷன் கார்டுகளை வழங்குகிறது. ரேஷன் கார்டு இல்லாமல் இந்த வசதியை மக்கள் பெற முடியாது. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு குறைந்த விலையில் ரேஷன் பொருட்கள் கிடைப்பதோடு வேறு சில சலுகைகளும் கிடைக்கின்றன. மற்ற திட்டங்களில் பலன்களை பெறவும் ரேஷன் கார்டை பயன்படுத்துகின்றன. சமீபத்தில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரசு ஒரு பெரிய சலுகையை அறிவித்துள்ளது. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரூ. 450 சிலிண்டர் கிடைக்கும். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு குறைந்த விலையில் ரேஷன் வழங்கப்படுகிறது. இனி அவர்களுக்கு சமையல் சிலிண்டர்களும் குறைந்த விலையில் அரசால் வழங்கப்படும். ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரூ. 450 சிலிண்டர் வழங்கப்படும் என ராஜஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு குறைந்த விலையில் சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை அரசு தொடங்கியுள்ளது. அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் வெறும் ரூ. 450 கேஸ் சிலிண்டர்களை அரசு வழங்கும். தற்போது உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுக்கு ரூ. 450 சிலிண்டர்கள் வழங்கப்படுகிறது. இதற்கு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்கள் எல்பிஜி ஐடியை ரேஷன் கார்டுடன் இணைக்க வேண்டும். அதன் பின்னரே அவர்கள் இந்த வசதியை பெற முடியும். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ராஜஸ்தானில் ஒரு கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் பயனடைகின்றன. இவர்களில் 37 லட்சம் குடும்பங்கள் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் ரூபாய் 450க்கு சிலிண்டர்களை பெறுகின்றன. எனவே இப்போது மாநிலத்தில் மீதமுள்ள 68 லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டுகளில் ரூபாய் 450க்கு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு வெறும் ரூ. 450 சிலிண்டர் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நம் நாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு குறைந்த விலையில் ரேஷன் உதவிகள் வழங்கப்படுகிறது. இதற்காக இந்திய அரசு மக்களுக்கு ரேஷன் கார்டுகளை வழங்குகிறது. ரேஷன் கார்டு இல்லாமல் இந்த வசதியை மக்கள் பெற முடியாது. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு குறைந்த விலையில் ரேஷன் பொருட்கள் கிடைப்பதோடு வேறு சில சலுகைகளும் கிடைக்கின்றன.